இவன் ஆயுள் காலம் வரை இப்படித்தான் இருப்பானா அல்லது இவனுக்கு மாற்றம் கிடைக்குமா? இவனை விட்டு நாங்கள் சென்று விட்டால் இவனை பராமரிப்பது யார்? அதுக்கு வேண்டிய ஒரு பிடிப்பான ஒரு நிலையை பகவான் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உன் உள்ளம் சொல்கிறது. உண்மையா இல்லையா? உறவுக்குரியவர்களால் இவனை ஆதரிக்க முடியாது. உடன் பிறந்த சகோதரி ஆதரித்தாலும் அவளை வாழ வைக்க வந்த மன்னவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகையினால இவனுடைய சீர்திருத்தம் நமக்கு பிரயோஜனப்படுமா அப்படி என்று ஒரு கேள்வி. கால் ஒன்று சொல்லலாம். நீங்கள் உட்காருங்க. கொஞ்சம் கண்ணை முடிக்காமா என்னன்னு அப்புறம் நாலு முறை என்னையை பார்க்க அவனை கூட்டுவாங்க. இவன் வேலைகளை இவனே பார்த்து கொள்ளும்படி அவனை நான் திருத்தி தந்துடுறேன். அதுக்கு பிறகு இவனை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு நிறைய பண இழப்பும் கடன்களும் மனவேதனைகளும் உங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. உயிர் போகும் முன்னால் யாருக்கும் கடமைப்பட்டுட்டு போனோம் அப்படிங்கிற நிலைமை வந்துடக்கூடாதுங்கிற பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. அதுக்கு வேண்டிய பணத்தையும் தந்து உங்கள் குடும்ப கடமையை நான் சரி பண்ணி தந்துட்டா போதும்ல. கால் வந்துட்டு வா மகளே. வேறு என்ன வேண்டும்? சொந்த ஊர் எது? நாலு தலைமுறைகளுக்கு முன்னால் உங்களுக்கு தமிழ்நாடு. உங்களுக்கு அந்த காலத்தில் கும்பிடுறதுக்கு இருந்த சாமி கருப்பசாமி, அதே மாதிரி வீரபுத்திரர். இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு குலதெய்வம். இப்போவும் நீங்கள் வீரபுத்திரரையும் கருப்பசாமியும் கும்பிடுங்க, அதுவே உங்களுக்கு சரியானது. அழகர் மலையில் கும்பிடலாம், கருப்பசாமியை எங்கே வேணாலும் கும்பிடலாம், வெற்றி உண்டு. இந்தாப்பா நான் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேம்மா. உயிர் போகாமல் காப்பாற்றுவோம். பக்கத்தில் வா, நல்லா இருக்கும். வா. கருப்பசாமிக்கு போயிட்டு வாங்க. ஓசூர் பகுதி, ஓசூர் ஓசூர் காலில் வந்துட்டு வாங்க. பல்ல காட்டுறே, மெல்ல போங்க. மனம் தளராமல் நாராயணனை சேவியுங்கள். உண்மை உண்மை. எந்த ஊருமா உனக்கு? உளுந்தூர்பேட்டை. உங்களை யார் இங்கே வர சொன்னது? நீங்கள் போங்க. அதுக்காக உங்கள் ரெக்கமெண்டேஷனில் இன்னொரு ஆளை பார்க்க முடியுமா? சாமி கூப்பிட்டா தான் உண்டு. இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. ஃபோன்லாம் சைலண்டில் போடுதியா, ஆஃப் பண்ணுதியா? ஓய், அப்பா என்ன வேண்டும் உங்களுக்கு? யாருக்கு? வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? பக்கத்தில் வா. யார் இருக்காங்களான்னு கேட்கவா? குடும்பத்தில் முன்னோர்களில் காது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது யாரும் உண்டுமா? கிடையாதா? தெரியாதா? தெரியாது. சரி, கரெக்ட். ஆம்பளை பையன் பிறப்பான், கருப்பசாமின்னு வை. வரக்கூடிய ஆடி மாதத்துக்குள் உனக்கு உத்தரவாயிரும். கால் வந்துட்டு வா. ஒரு கேள்விக்கு 7 பேர் வந்திருக்கிறேன். நீங்கள் வேற என்ன ஏன் ஒன்றா வந்தீங்க? இந்த பக்கத்தில் வா. இந்த கனியை சாப்பிட்டுக்கான், மேலாம் தேய்ச்சி குளிச்சுக்கான். இந்த பணத்தை கையில் வச்சுக்கான். வெற்றி உண்டு. உனக்கு என்ன வேணும்? நல்ல படித்து ஆசிரியை உத்தியோகத்துக்கு போவேன். உனக்கு என்னம்மா வேணும்? கண்ணை மூடு. இன்னும் 1.5 வருஷத்துக்கு அந்த கடை அங்கே தான் இருக்கணும். கடன் படாமல் வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கு. இந்த பணம் வாங்கிக்க. கருப்பசாமிக்கு பெங்களூர் எல்லை. என் குடும்பத்துக்குள்ளே அடிக்கடி என் பிள்ளைகளால் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கு அப்படின்னு ஒரு பாய் ஒருவர் கேட்க வந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் பேர் என்ன சார்?
பாபராஜ், நல்ல பேர். நான் இஸ்லாமியரை கூப்பிட்றேன். பிள்ளைங்களால் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான். பிள்ளைங்கள், ஒரு பிள்ளையால் அவமானம் மனவேதனை அடைந்து வந்தது யார்? கால் ஒன்று சொல்லலாம். யாரும்மா இவர்? அப்படியா, சந்தோஷம். பையன் எங்கே இருக்கான்? என்ன பிரச்சனை வந்துச்சு அவனுக்கு? கண்ண முடிக்கா கட்டுப்பட மாட்டானே, சரியில்லையே. கால் ஒன்று வாப்பா. எல்லாரும் பின்னணி பாடகிற மாதிரி வாயசிக்கிட்டே இருக்கு இழப்பா. காய்ச்சி வச்சு கீச்சு காய்ச்சி வச்சு கீச்சு. ஓகே. அவன் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டான். எனக்கு தேவை பணம். அந்த முடிவுக்கு வந்துட்டேன். உண்மையா இல்லையாடா? இந்தா அந்த பணத்தை நான் தாரேன், ஜெயிச்சுக்கா. இந்தா ஒரு பொம்பளை உன் கூட வருவா, அவளால் பிரச்சனை வரும், எப்படி விலக்கணுமோ விலகிக்கா, ஓடு. உண்மையை சொல்லணும்னா நம்ம சொல்லணுமா வேண்டாமா? அடுத்த பைசில் நேற்றே உத்தரவு வந்தவங்க ஏன்டா காத்திருக்கிறீங்க? அப்படிலாம் கொடுக்க முடியாது, விபூதி தான் கொடுக்கலாம். பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. கருப்பசாமிக்கு சிவகிரி ஒரு 4 பொம்பளைங்க வாங்க இங்க. சிவகிரி சிவகிரி ஒரு 4 பொம்பளைங்க வாங்கம்மா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொம்பளைங்க. 4 பேர் வாங்க, 4 பொம்பளைங்க வாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவங்க வாங்க. அக்கா வாங்க அக்கா, வாங்க. உட்காந்துக்கா மகளே. உன் பேர் என்ன? நான் உனக்கு யாரு? அமைதி அமைதி. 4 பேர் மட்டும் நின்னுக்க.